Hi viewers, welcome to அஞ்சு மிளகாய் கொஞ்சம் காரம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்வீட் பணியாரம் பண்ண போறோம். ஸ்வீட் பணியாரம் வந்து கேப்ப மாவுல பண்ண போறோம். கேப்ப மாவு கேழ்வரகு மாவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாவு. அதுல வந்து நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து மார்னிங் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், இல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுத்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட். அது வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம. இந்த கேழ்வரகு மாவு வந்து ரெடிமேடாகவும் கிடைக்கும், நீங்கள் அரைச்சும் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி பவுலில் 2 பவுல் எடுத்துருக்கிறேன் மாவு. பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில். அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கனிஞ்ச பனானா இருக்கணும், ரொம்ப காயாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கனிஞ்ச பனானா இருக்கணும். அதில் வந்து நம்ம ஒரு 3 பனானா வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பனானா வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுற ஸ்டேஜில் இருக்கும்ல, அந்த மாதிரி போடணும். அதை வந்து நம்ம இப்படி பிச்சு இதில் போட்டுக்கலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி பனானா வேஸ்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி பணியாரம் பண்ணிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த மாதிரி நல்லா நம்ம கையிலே வச்சு மெஜ் பண்ணமில்ல, மெஜ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 3 பனானா சேர்த்துருக்குறேன். அது மாதிரி வெல்லம், ஸ்வீட்டுக்கு தேவையான வெல்லம், அதையும் வந்து நல்லா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த பக்கம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதை வந்து நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்ற போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, வெறும் கேழ்வரகு மாவு அந்த பனானா போட்டோம்னா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். நீங்கள் இந்த பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பி கிடைக்கும் வெளியில், அவுட் சைடு. அதுக்காக தான் பச்சரிசி மாவு சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்படி இருக்கணும், இந்த பக்குவத்தில் இருக்கணும். பனானாலாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஈவனாக இருக்கணும். வெல்லம் 1-2 கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, சின்னதாக குழிப்பணியாரத்துக்கு ஊற்றுற மாதிரி. இப்போ நம்ம குழிப்பணியாரத்தில் தான் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதுக்கு, கேப்ப மாவுங்கிறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்பூனில் எடுத்து சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க. வெளியில் வர்ற அளவுக்கு ஊற்ற வேண்டாம், எப்படியும் பணியாரம் வெளில வரும்போது கொஞ்சம் உப்பி வரும். அதனால் இப்படி எடுத்து ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தி கூட இது. இப்போ இப்படி லைட்டாக இந்த ஸ்டிக் மாதிரி, இந்த குழிப்பணியாரத்துக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வச்சு இப்படி சுற்றி அப்படியே திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் வேக வச்சு தான் எடுக்கணும், அடுப்பை சிம்ல வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நிறைய ஊற்றலை நம்ம, பட் அது சாப்பிடும் போது அவ்வளோ வாசமாக அவ்வளோ சுவையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சடனாக பண்ணிடலாம். நம்ம ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி உடனே பனானா, வெல்லம், ஏலக்காய், கேழ்வரகு மாவு, ஒரு 3 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸு. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.